இந்த கஸ்டமர் ட்ராயிங்கை வாங்கிட்டு நமக்கு பே பண்ணாமல் ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அட ஆமாங்க, ஃப்ரைடே ட்ராயிங் வேணும்னா வெனஸ்டே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு போர்ட்ரேட் வேணும், கொஞ்சம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரௌண்ட் 10 hours கிட்ட ஆச்சு இந்த ட்ராயிங் முடிக்க. அண்ட் அதே மாதிரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கலர் போர்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் பேக் பண்ணி அவங்க கையில் எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வாஸ் ஸோ ஷாக்டு. என்னங்க நான் 10 hours கொஞ்சம் வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பே பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் உங்களுக்கு பே பண்ண மாட்டேன், பட் நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட கடைக்கு கிளம்பி போனேன். ஒரு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வெறும் 50 rupeesக்கு ஒரு கேக் பீஸ் வாங்கி இதுதாங்க வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் யாருங்க அக்செப்ட் பண்ண முடியும்? அண்ட் அதே மாதிரி இதை ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான். என்ன பண்ண முடியும், கேட்க முடியாது. அவங்க கம்பெனியில் கிறிஸ் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ராயிங்கை 10 hours உட்காந்து வரைஞ்சி கொடுத்தேன். அதுக்கு எனக்கு கிடைச்சது ஒரு 50 ரூபாய் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஓகே, இந்த ட்ராயிங்க்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை செக் அவுட் பண்ணுங்கள்.